அன்பார்ந்த பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகளைப் பற்றி பல மொழிகளிலும் இன்று மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள் நமக்கு கிடைக்கின்றன. அந்த மொழிபெயர்ப்போடு கூட இப்படி ஒரு நூல் வருவதற்கு என்ன அடிப்படை காரணம் இருக்க முடியும் என்பதை சார்ந்த ஆராய்ச்சிகளும் நிறைய நடந்திருக்கின்றன. 12ஆம் நூற்றாண்டில் ஒரு வேதாளத்தை வைத்து அறம் என்பது எது என்பதை மன்னன் வாயிலாக பெரும்படியான ஒரு சூழ்நிலை, இதை ஏற்படுத்தி யார் கொண்டு வந்தது என்பதெல்லாம் பலதரப்பட்ட ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த கதையினுடைய தொடக்கம் உஜ்ஜைன் மாநகரத்திலே நடைபெறுகிறதை பற்றி நாம் சில நாட்கள் முன்பாகவே பார்த்திருக்கிறோம். ஆனால் யார் மூலமாக இந்த வேதாள கதை என்றோ நடந்த கதை யார் மூலமாக நமக்கு சொல்லப்படுகிறது என்று பார்த்தால் அதிலே ஒரு அழகான சுவாரஸ்யத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த உஜ்ஜைன் நகரம் விக்ரமாதித்தன் ஆட்சி செய்து அவன் காலத்தில் இந்த வேதாளத்தோடு ஏற்பட்ட தொடர்பு, அதன் மூலமாக வெளிப்பட்ட நல்ல கதைகள் இதெல்லாம் கடந்து பல ஆண்டுகள் கழித்து போஜராஜன் என்ற ஒரு அரசன் ஆட்சி செய்து வந்தானாம். அவன் வேட்டைக்கு சென்றபோது காட்டுப்பகுதிகளிலே வேட்டையாடி முடித்தவன் பெருங்களைப்போடு மீண்டும் தன் நாட்டை நோக்கி வந்தானாம். வரும்போது அழகான ஒரு தோட்டம், அந்த தோட்டத்திலே அந்த வெயில் காலத்திற்கு இதம் தரக்கூடியதாய் நல்ல வெள்ளரி பிஞ்சுகள் நிறைய அடுக்கி கிடந்ததாம். அதை பார்த்த அந்த படைக்காரர்களுக்கு, ஆகா, இந்த இடத்தில் மன்னர் வருவதை முன்கூட்டியே தெரிவித்திருந்தால் நமக்கும் நல்ல பிஞ்சாக அங்கே பழுத்திருக்கக்கூடிய வெள்ளரிகளை உண்டு இந்த வெயில் தாக்கத்திலிருந்து தப்பித்திருக்கலாமே என்ற ஒரு எண்ணம். அதை பார்த்து கொண்டே நின்றபோது தோட்டத்தின் ஒரு பகுதியிலே கொஞ்சம் மேடாக இருந்த இடத்தில் மண் அப்படி மேடாக கிடந்ததாம். அதன் மேலே இருந்து ஒரு குரல். அங்கிருந்து பார்த்த ஒருவர், ஆஹா, நீங்களெல்லாம் அரசருடைய பணியாட்கள் போல் தெரிகிறதே, இந்த தோட்டத்திற்குள் வாருங்கள் என்று அழைத்தாராம். அங்கே காத்திருந்தவர்களுக்கு நாம் கேட்டபடியே அவரும் தருகிறாரே என்ற ஒரு மகிழ்ச்சி. இருந்தாலும் மன்னரோடு வந்திருக்கிறோம், மன்னருக்கு தெரியாமல் இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது, மன்னரும் அந்த படையும் வரும் வரையிலும் நாம் காத்திருப்போம் என்று நின்றார்கள். மன்னர் வருவதற்கு முன்பாக அங்கே அமைச்சர்கள் வந்து சேர்ந்தார்கள். அவர்களிடம் நடந்த விஷயத்தை எல்லாம் எடுத்துச் சொல்ல, ஆம், மிகுந்த தாகத்தோடு தான் இருக்கிறோம், மன்னரும் கூட களைப்பாகத்தான் இருக்கிறார், அதனால் அவர் வந்தவுடன் அவரிடம் அனுமதி பெற்று தோட்டத்திற்குள்ளே சென்று அவன் தரக்கூடிய அந்த வெள்ளரிகளை நாம் உண்ணலாம் என்று காத்தார்கள். மன்னர் வந்து நின்றார். மன்னா, உங்கள் ஆட்சியிலே நல்ல விதமாக நல்ல செழிப்போடு இந்த தோட்டமும் இந்த வெள்ளரி தோட்டம் வளர்ந்திருக்கிறது. அதனுடைய உரிமையாளரும் நம்மையெல்லாம் பார்த்து இந்த கானகத்திற்கு வந்த நமக்கு உபசாரம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதனால் அவர் தரக்கூடிய வெள்ளரி பிஞ்சுகளை உண்டு முடித்து அதன் பிறகு நாம் நாட்டை நோக்கி செல்லலாமே என்று கூறினார்கள். மன்னரும் அதற்கு சம்மதித்தார். இவர்கள் எல்லோரும் உள்ளே சென்றார்கள். அந்த மேட்டுப்பகுதியை நோக்கி மேலே ஏறி நடந்து போய் அங்கே அழகாக அடுக்கப்பட்டிருந்த வெள்ளரிகளை கூடைகளிலிருந்து எடுத்து உண்டு மகிழ்ந்தார்கள். இவர்கள் அந்த இடத்திலே போய் நின்றவுடன் அங்கே இவர்களை அழைத்த அந்த தோட்டக்காரன் மேட்டிலிருந்து கீழ்நோக்கி ஓடி வந்தானாம். வந்தவன் கீழ்நோக்கி ஓடி வந்தவன், ஐயோ, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த வெள்ளரி பிஞ்சுகளை இந்த அரசனும் அவனுடைய ஆட்களும் உண்டு தீர்த்து விடுகிறார்களே என்று குரல் எழுப்பி ஓலம் எழுப்பினானாம். பார்த்த மன்னர் அதிர்ந்தார். இது என்ன நியாயம்? நாம் நம் பாட்டிற்கு இந்த ராஜபாட்டையிலே போய்கொண்டிருந்தோம், இவன்தான் நம்மை அழைத்து வழங்குவதாகச் சொல்லி அன்போடு கொடுப்பதாகச் சொல்லி இப்போது ஊராரை அழைத்து இவர்கள் எல்லோரும் வந்து என்னுடைய தோட்டத்தில் விளைந்தவற்றை உண்டு முடிக்கிறார்கள் என்று கூறுகிறானே என்று அமைச்சரை அனுப்பி வைத்தார். அமைச்சர் அங்கே சென்றவர், ஐயா, இப்படி நீங்கள் செய்யலாமா? நீங்கள் தானே எங்களை உள்ளே அழைத்தது, மன்னர் உங்களை பார்க்க வேண்டும் என்கிறார், வாருங்கள் என்னோடு என்று அழைத்து கொண்டு மீண்டும் அந்த மேட்டுப்பகுதிக்கு சென்றானாம். மேட்டின் மேலே ஏறி நின்றவுடன் அந்த தோட்டக்காரன் தன் நிலை மீண்டும் மாறிப்போய், ஆஹா, என்னுடைய தோட்டத்திற்கு நீங்கள் எல்லோரும் வந்து இந்த வெள்ளரிகளை உண்ணும்படியாய் ஒரு நல்ல நேரம் எனக்கு வாய்த்ததே, அரசரை உபசரிக்கக்கூடிய ஒரு பேறு எனக்கு கிடைத்ததே என்று மனமகிழ்ச்சியோடு இருந்தானாம். சரி, ஏதோ ஞாபகத்தில் சொல்லிவிட்டான் போலும், இப்போது மீண்டும் நம்மிடம் அன்போடுதானே நடக்கிறான் என்று அங்கே இருந்தவர்கள் தொடர்ந்து வெள்ளரி பிஞ்சுகளை உண்டு சுவைத்து இருந்தார்கள். சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த மேட்டுப்பகுதியிலிருந்து கீழ்நோக்கி ஓடி வந்த அந்த தோட்டக்காரன் மறுபடியும் கூக்குரல் எழுப்பினான். ஐயோ, இந்த நியாயத்தை யார் கேட்பார்கள்? இந்த அரசனும் அவனுடைய படையாட்களும் உள்ளே வந்து என்னுடைய தோட்டத்தில் விளைந்த கனிகளையெல்லாம் உண்டு முடிக்கிறார்களே என்று கதறினானாம். மீண்டும் அமைச்சர் வந்தார். மீண்டும் அவரை அழைத்து கொண்டு மேட்டிற்கு சென்றார். அங்கே போனவிடன் மறுபடியும் நிலை மாறினார். இன்னும் வேற ஏதாவது வேண்டுமா? அந்த பகுதியில் தோட்டத்தில் நன்கு கனிந்த பழரசம் சொட்டக்கூடியதான சுவை நிறைந்த கனிகள் கூட இருக்கின்றன, நான் பறித்து தரட்டுமா என்று உபசரித்தானாம்.
பார்த்த மன்னருக்கு அமைச்சருக்கெல்லாம் ஒன்றும் விளங்கவில்லை. மேலே வந்து நம்மோடு இந்த மேட்டின் மேலே ஏறி நிற்கும்போது மிகுந்த அன்போடு பேசுகிறான், கீழே இறங்கி சென்று விட்டால் நாம் ஏதோ கொள்ளையடிப்பது போலே இங்கே குரல் எழுப்பி நியாயம் கேட்டு கதறுகிறான். இது என்ன குணம்? இது ஏன் இப்படி மாறுகிறது என்று சிந்தித்தபோது வந்த அமைச்சர்களை ஒருவர் சொன்னாராம், மன்னா, இந்த மேட்டின் மேல் ஏறிவிட்டால் அவன் நல்ல நிலையில் பேசுகிறான், கீழே இறங்கி வந்துவிட்டால் அவன் மாறி மாறி பேசுகிறான். ஒருவேளை இந்த மேட்டில்தான் ஏதோ ரகசியம் இருக்கிறது போலும் என்று சொன்னான். மன்னரும் அதே நிலையில் ஆழ்ந்து சிந்தித்து, சரி அப்படியென்றால் அந்த மேட்டை, அதன் மேலே மூடியிருக்கும் மண்ணை விலகி அந்த இடத்திலிருந்து அந்த மண்ணை எல்லாம் விலக்கிவிட்டு என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாமே என்று கூறினாராம். அதன்படிக்கு அந்த தோட்டக்காரனை அழைத்து அவனுக்கு என்ன சன்மானம் வேண்டும் என்று கேட்டு போதிய பணத்தை கொடுத்து காவலர்களோடு அவனை அழைத்து கொண்டு போய் தூரத்தில் விட்டு வந்தார்கள். இப்போது அந்த தோட்டம் அரசனுடைய உடைமையானது. உரிமையோடு கூட அவர்களெல்லாம் மேலே ஏறி நின்ற அந்த மேட்டு பகுதியை, மண்ணை விலக்கி ஆழத் தோண்டும்படியாக ஆணையிடுகிறான் மன்னன். சற்று நேரத்திற்கெல்லாம் இவர்கள் மேலே போர்த்தியிருந்த அந்த மண் துகளையெல்லாம் நீக்கிவிட, அந்த மண் நீங்கின நிலையில் அங்கே ஒரு அழகான படிக்கட்டு போன்ற அமைப்பு கண்ணில் பட்டது. அந்த படிக்கட்டும் சுத்தமான பொன்னாலான படிக்கட்டு என்பதை கொஞ்ச நேரம் கழித்துத்தான் தெரிந்து கொண்டார்கள். இது என்ன, தங்கத்தால் யார் படிக்கட்டு அமைத்தது என்று பார்த்து அடுத்தடுத்த நிலைக்கு தோண்ட தோண்ட அடுத்தடுத்த படிகள் ஒவ்வொன்றாக தென்பட்டன. அந்த படியின் நீளமும் கணிசமான அளவு இருந்தது. படி எங்கே சென்று முடிகிறது என்பதை பார்க்க படியின் எல்லைகளை அப்படியே அந்த இடத்தில் மண்ணை வெட்டி கொண்டும் நகர்த்தி கொண்டும் போன போதுதான் 32 படிகள் ஒன்று போல கண்ணில் பட்டன. எல்லாம் பிரகாசிக்கும் தங்கத்தால் ஆன படிகளாம். அதற்கு 2 புறங்களிலும் அழகான உயரமான பொம்மைகளும் நின்றிருந்தன. 32 படிகள், 64 பாவைகள், அதாவது பொம்மைகள். இப்படியெல்லாம் இந்த ஒரு அமைப்பு இருக்க பார்த்த மன்னனுக்கு பேராவல். ஆஹா, இந்த படியிலே நாம் ஏறி சென்று மேலே போய் என்ன இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என்று நினைத்தானாம். நினைத்தபடியே உள்ளூர அந்த ஆசை, தங்கத்தாலான படி அமைத்த மன்னர் நாம் ஒருவர்தான் என்று உலகமே இனி நம்மை புகழப்போகிறது, தர்பாரிலே நம்மை போலே தங்கப் படிக்கட்டு கட்டியவர் வேறு யாரும் இல்லை என்று உலகம் நம்மை கொண்டாடும் என்ற எண்ணத்தில் முதல் படியிலே தன் முதல் அடியை எடுத்து வைத்தானாம். 2 பக்கங்களிலும் இருந்த அந்த பொம்மைகள் சிரிக்க துவங்கின. அந்த சிரிப்பு சத்தம் அந்த காட்டு பிரதேசமெல்லாம் எதிரொலித்ததாம். பயந்து போனான் மன்னன். இது என்ன, இது மாயாஜாலமாக இருக்கிறதே, படிக்கட்டுக்கு உடைய முனையில் இருக்கக்கூடிய பொம்மைகள் எப்படி வாய்விட்டு கிளீரென்று சிரிக்க முடியும்? சிரித்து அந்த பொம்மைகளை மன்னன் பார்த்தானாம். அந்த பொம்மைகள் அந்த மன்னனை பார்த்து, உன்னை பார்த்தால் நாங்கள் பரிதவிக்கிறோம், இது எப்பேற்பட்ட இடம் தெரியுமா, இந்த இடத்தில் நீ வந்து உன்னுடைய காலை வைக்கிறாயே என்று கூறினாராம். பார்த்த அந்த மன்னன், அப்படி என்ன இந்த இடத்திற்கு சிறப்பு, எதனால் நான் இந்த படியை ஏறி மேலே செல்லக்கூடாது என்று நீங்கள் கேலியும் கிண்டலும் செய்கிறீர்கள் என்று கேட்டபோது அந்த பொம்மைகள் சொல்லிற்றாம், அறமே வடிவமாக விக்ரமாதித்த மன்னன் அரசாட்சி செய்யும் அந்த படிக்கட்டு, அதன் மேலே வேறொருவரும் ஏறி செல்ல முடியாது என்று கூறினதாம். அப்படி என்ன வரும் அந்த விக்ரமாதித்தனுக்கு சிறப்பு, இனி உலகமே அவனுடைய புகழை வருங்காலம் பேசும் என்கிறார்களே, அந்த விக்ரமாதித்தனுக்கு என்ன சிறப்பு வாய்க்கவிருக்கிறது என்று கேட்டபோதுதான் அவன்தான் இப்படிப்பட்டவன் என்று சொல்லி விக்ரமாதித்தனுடைய முன்கதையை சொல்லி அந்த வேதாளத்தை அவன் சந்தித்த நிலையும் அதற்கான காரணமும், அந்த வேதாளத்தை சந்தித்த பிறகு அவர்களுக்குள் நடந்த சம்பாஷணையும், ஒருவரை ஒருவர் எப்படி பரிமாறிக்கொண்டு அறச்செய்திகளை சொன்னார்கள், இது வேதாளம் கேட்க விக்ரமாதித்தன் பதில் சொல்லுவதுமாக அறச்செய்திகள் எப்படி பேசப்பட்டன என்ற சிறப்பை இந்த இடத்தில் இருத்தித்தான் அந்த பொம்மைகள் சொன்ன. அந்த கதைகளின் தொகுப்பாகத்தான் நாம் விக்ரமாதித்தனும் வேதாளமும் என்கிற இந்த தொகுப்பை பார்க்கிறோம். 24 காட்சிகளை காண்பித்து கொடுக்கும் வேதாளம் அந்த ஒவ்வொரு காட்சிக்கும் தகுதியாய் ஒரு கேள்வியை கேட்க, அந்த கேள்விகளுக்கு அறவழியில் நின்று விடை சொன்னானாம் விக்ரமாதித்தன். அதுதான் இந்த நூல் தொகுப்பினுடைய சிறப்பு. அந்தபடிக்கு அடுத்த கதையில் ஒவ்வொன்றாக நகர நகர விடை சொல்லிக்கொண்டே வருகிறான் விக்ரமாதித்தன். இப்போது வேதாளம் மிக புதுமையான ஒரு கதையை சொல்லுகிறது. அழகாபுரி என்று விராட தேசத்திலே ஒரு நகரம் இருந்ததாம். அந்த அழகாபுரி பெயருக்கேற்றாற்போல் குபேரப்பட்டினம் போலே நல்ல செல்வச் செழிப்போடு இருந்தது. அந்த நகரை ஆண்டு வந்த மன்னன் நாட்டு மக்களின் நன்மைக்காக ஊர் எல்லையிலே பிரம்மாண்டமாக காளி தேவிக்கு ஒரு கோயிலை கட்டினான். அன்னை காளியினுடைய வழிபாடு மக்களை எல்லா துன்பங்களிலிருந்தும் பாதுகாக்கும் என்று நம்பினபடி
காட்டு வெளியிலே ஊர் எல்லையிலேயே ஒரு பிரம்மாண்டமான கோயிலை கட்டினானாம் அந்த மன்னவன். அந்த தேசத்தில் வசித்து வந்த ஒருவனுக்கு அழகே வடிவமாக ஒரு பெண், அவளுக்கு மதனசுந்தரி என்று பெயரிட்டதாகவும் அந்த வேதாளம் தெரிவிக்கிறது. அந்த பெண்ணை பெற்றோர்கள் வளர்த்து வந்தார்கள், அன்போடு வளர்த்து வந்தார்கள். அவளோடு உடன் பிறந்தவனாக ஒரு சகோதரன், தம்பி. அவனும் தன் அக்காவோடு மிகுந்த அன்போடு கூடி வாழ்ந்து வந்தான். இப்படி வாழ்ந்த அந்த குடும்பம், அந்த பெண் திருமணப் பருவம் எய்தும் வரையிலும் அந்த ஊரில்தான் வசித்து வந்தார்கள். அவளுடைய வனப்பும் ரூப குணங்களும் இதெல்லாம் உலக பிரசித்தி பெற்றன. அப்படியிருந்த நிலையில் அந்த பெண்ணை யார் திருமணம் செய்து கொள்ளுவது என்ற ஒரு விசாரம் ஏற்பட்டது. ஊரிலே காளிதேவிக்கு திருவிழா எடுக்கக்கூடிய காலம். அப்போது பக்கத்து ஊரிலிருந்து வந்த ஒரு வீரன் அந்த ஊரிலே இருக்கக்கூடியவர்களில் யார் சிறப்பு பெற்றவர்கள் என்று கேட்டறிந்தபோது எல்லோரும் ஒரே போலே இந்த பெண்தான் அழகே வடிவானவள் என்பதை காண்பித்து கொடுத்தார்கள். அதனால் கவரப்பட்ட அந்த வீரன் எப்படியாவது இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், ஆனால் எத்தனை தேசத்து மன்னர்கள் அவளை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள், எனக்கு இவள் வாய்த்து விடுவாளோ என்ற எண்ணத்தில் காளிதேவியை போய் வேண்டினானாம். இந்த பெண்ணை மட்டும் நான் திருமணம் செய்து கொண்டால் 3 மாத காலம் அவளோடு வசித்துவிட்டு என் தலையை அறுத்து உங்களுக்கே காணிக்கையாக்கி விடுகிறேன் என்று சொன்னானாம். இந்த படிக்கு அன்னையின் அருளாலே அவனுக்கு திருமணமும் கைகூடியது. திருமணம் நடந்து முடிந்து அவள் தன்னுடைய கணவன் ஊருக்கு சென்று வசித்து வந்தாள். 3 மாதங்கள் நிறைவு பெற்ற போது திருமணம் செய்து கொடுத்து பல நாட்கள் ஆகிவிட்டதே, மகளையும் மருமகனையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையிலே பிள்ளையை அந்த பெற்றோர்கள் அந்த பெண் வசிக்கக்கூடிய புக்ககத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கே வந்தவனும் தன்னுடைய அக்கா மாமா ஆகியவர்களுடைய சேபலாவங்களையெல்லாம் விசாரித்து, அப்பாவும் அம்மாவும் உன்னை பார்க்க வேண்டும் என்கிறார்கள், நீ எங்களோடு வந்து சில காலம் தங்க வேண்டும் என்று கூறினான். அதன்படி மூவருமாக புறப்பட்டு அழகாபுரிக்கு வந்தார்கள். ஊரின் எல்லையிலே வந்து ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ள அவர்கள் அமர்ந்தபோதுதான் அந்த இளைஞனுக்கு காளிதேவிக்கு அவன் செய்து கொடுத்த சத்தியம் நினைவுக்கு வந்தது. 3 மாதங்கள் நிறைவானபடியாலே அங்கே கூடியிருந்த மனைவியிடமும் தன் மைத்துனனிடமும் நான் போய் அன்னையை வழிபட்டுவிட்டு வருகிறேன் என்று கூறி சென்றவன் அன்னையின் முன்பாக சென்று அவளுடைய அருளை சிந்தித்தபடி கையில் இருந்த வாளை கொண்டு தலையை அரித்து கொண்டு அவளுக்கே அதை அர்ப்பணித்துவிட்டு விழுந்து மாண்டு போனான். மாமன் போய் பலகாலம் ஆகிவிட்டதே என்று வருந்தியவன் அவனும் போய் அங்கே சென்று பார்க்கிறான். அந்த இடத்தில் தன் அக்கா கணவன் இரத்த வெள்ளத்தில் தலை அறுவட்ட நிலையிலே கிடப்பதை பார்த்து மனம் பொறாதவனாக அவனும் அந்த கத்தியாலே தன் தலையை அறுத்து கொண்டு விழுந்து விட்டான். இருவரும் சென்று பலகாலம் ஆகிவிட்டது, நேரம் தாழ்கிறதே என்று அந்த பெண்ணும் பதறியடித்து கொண்டு ஓடிச் சென்று பார்த்தாள். தன்னுடன் பிறந்தவனும் தன் கரம் பிடித்தவனும் இருவரும் அங்கே தலை வேறு உடல் வேறாக இரத்த வெள்ளத்திலே நீந்துவதை பார்த்தாள். அன்னையிடம், அம்மா, இவர்கள் இருவரும் உன்னுடைய திருவடியை வந்து அடைந்து விட்டார்கள் என்றால் எனக்கு மட்டும் இங்கே என்ன வேலை என்று தானும் அந்த உடைவாளினாலே தன் தலையை அரித்து கொள்ள சென்றபோது காளிதேவி காட்சி கொடுத்து அந்த பெண்ணின் கையை இறுகப் பிடித்து நிற்கும்படியாகவும் பொறுத்திருக்கும்படியும் உபதேசம் செய்து, நான் என்ன வரம் வேண்டுமானாலும் உனக்கு தருகிறேன், கேட்டு பெற்றுக்கொள் என்றாளாம். இவர்கள் இருவரும் மீண்டும் தலை பொருந்தி வடிவம் பெற்று என் முன்னால் வரவேண்டும் என்றாளாம் அந்த பெண். அன்னையும் அப்படியே ஆகட்டும், நீயே அவர்களுடைய தலையை பொருத்திக்கொள் என்றாளாம். பதட்டத்திலே அந்த பெண் கணவன் தலையை உடன் பிறந்தவன் உடம்போடும் தன் உடன் பிறந்தவன் தலையை கணவன் உடம்போடும் வைத்து பொருத்திவிட்டாள். இந்த இடத்தில் நிறுத்திய வேதாளம் இப்போது யார் அவளுடைய கணவனாவார்கள் என்று கேட்க சற்றும் சிந்திக்காமல் விக்ரமாதித்தன், அதாவது சிந்திக்க வேண்டிய அவசியமில்லாதபடிக்கு தெளிவாக விடை சொன்னானாம். தர்மசாத்திரங்கள் எஞ்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்று சொல்லியிருக்கிறது. இவளும் முகத்தை பார்த்து மலர்ந்த அந்த முகத்தில் சிரிப்பில் விழுந்துத்தான் அவனை திருமணம் செய்து கொண்டாள். அதனால் தலை யார் உடம்பிலே பொருந்தியிருக்கிறதோ, தன் கணவனுடைய முகம் யார் உடம்பிலே பொருந்தியிருக்கிறதோ அவள்தான் இவனுக்கு கணவன் என்று விக்ரமாதித்தன் விடை சொன்னானாம். கேட்டு மகிழ்ந்த வேதாளம் மீண்டும் போய் மரத்தில் ஏறி தொங்கியதாம். நாம் எதிர்பார்க்க முடியாத நிலையில் கூட அறம் எதை வலியுறுத்துகிறது என்பதை அறிந்து கொள்ள இது போன்ற கதைகள் மூலமாகத்தான் நாம் தெளிவு பெறுகிறோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.